என்ன உன் மனசையும் விலை கொடுத்து வாங்குறீங்கிற கோவமா? நீங்க ரொம்ப குறும்புக்கார பேர்வழி. பாபா நீங்க வரக்கூடாது, நீங்க வெளியே போயிடுங்க. ஏன் நான் வரக்கூடாது? நான் வந்தா என்ன? எங்க 2 பேரையும் தவிர வேற யாரும் இங்க வரமாட்டாங்க. நீங்க பெரியவர் சொல்லியிருக்காரு. இப்பதான் சொல்லிருக்காரு. உங்க 2 பேருமா? இரு, அவரை நாம சொல்லி அனுப்பிட்டு மரணப்படுக்கையில் இளைப்பாரும் மனமற்ற காதலர்கள். மனமற்ற காதலர்கள். சரினா, நீ ஏன் தனிமை நாடி விட்டாய்? நல்ல கேள்வி. துணை இல்லாத ஒரு பெண் வேறு என்னதான் செய்வார்? நல்ல பதில். ஒரு நிழலை போல் நான் இருப்பதையுமா நீ மறந்து விட்டாய்? சரினா, பேசாமல் பேசும் உன் விழிகளிலிருந்து நீ என்னை விலக்கவும் முடியாது, நான் விலகவும் மாட்டேன். நீங்கள் தான் இப்படி பேசுகிறீர்கள். சந்தேகிக்காது சரினா. கரடி புலிகளின் கடுமையான குரல்களுக்கெல்லாம் கவலைப்படாது ஒரு கருங்குயிலின் கீதத்திலே கலங்கிவிட்டவன் தான் பேசுகிறேன். பாக்தாத் வீதிகளிலே எத்தனையோ பாதையர்களை சந்தித்திருக்கிறேன். அரண்மனை அந்த புறங்களிலே எத்தனையோ அழைகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களெல்லாம் என் மனதை கவர்ந்து விடவே. சரி, எங்கிருந்தோ வந்தவளாகி நீ ஒருத்திதான் என் பேச்சு மூச்சிலுமே கலந்து. உன்னை மறக்க முடியுமா என் பொன்வந்தே? எப்படி நம்புவது? இதெல்லாம் வெறும் ஆசை வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஆசை வார்த்தை பேச வரவில்லை. நம் அன்பு திருமணத்தை பற்றி உன் அபிப்பிராயத்தை தெரியத்தான் வந்திருக்கிறேன். மன்னிக்க வேண்டும். உங்கள் பெருந்தன்மையை போற்றுகிறேன். களங்கமற்ற உங்கள் காதலை கும்பிடுகிறேன். ஆனால் வேதனையோடு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு திருடனாக இருக்கும் வரையில் என்னை மணந்து கொள்ளவே முடியும். சரினா? ஆம், திருடுவது தவறு. குற்றவாளியை கணவனாக கொள்ள என் மனம் இடம் கொடுக்கவில்லை. திருடனுக்கும் தொண்டனுக்கும் வேறுபாடு தெரியாமல் பேசுகிறாய். ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுவது தவறா? உங்கள் நோக்கத்தை நான் குறை கூறவில்லை. ஆனால் அதற்காக நீங்கள் கையாளும் முறையைத்தான் கண்டிக்கிறேன். நாங்கள் எந்த லட்சியத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் நீயும் சொல்லுகிறாய். சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இந்த விஷத்தை கலந்துவிட வேண்டும். இதன் விளைவு பொதுஜனங்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்காமல் விலை கொடுத்து அரண்மனையில் இருந்தே வாங்க வேண்டும். அருமையான திட்டம் சர்க்கார். இதனால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, விஷத்தை கலந்தது ஆபோதான் என்பது எல்லோருக்கும் அறியும்படி செய்ய வேண்டும். அற்புதமான திட்டம் சர்க்கார். ஒரே கல்லில் 2 பறவைகள். திட்டம் நிறைவேறாவிட்டால் நீதான் 3வது பறவையாக இருப்பாய். சர்க்கார், ஆமோதித்த விஷயத்தை கோட்டை விட்டு விடாதே. போ. எல்லாம் சரியா இருக்கு. ஓ ஓ, ஆயத்தையும் உண்டாக்கிட்டு மருந்தும் கொடுக்குறாங்க போல இருக்கு. என்ன அது? அதான் எழுதி இருக்க. அது தெரியுது. இப்போ இதுல விஷம் கலக்கலைங்கிறேன். விஷம் தான்றேன், நான் இல்லைங்கிறேன். அட, நான் தானே கலந்தது. என்ன பந்தயம் கட்டுற? 1000 தினார். சரி, டேய் குடிச்சு சாவுடா. குடிச்சு சாவு. போடா. போ. நீ எதுக்கும் எடுத்துக்க 1000 தினார். அவன் குடிச்சு சாகட்டும். சீக்கிரம் சாவுடா. 1000 தினார் வாங்கலாம். நிறைய குடி. இல்ல எடு. எடியா பணத்தை. இரியா, அவன் செத்தேன்னு வந்து சொல்லலையே இன்னும். அவன் வந்து உங்களுக்கு சொல்லுவானா? என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க?
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.